ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோவக்காய் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து இந்த கோவக்காய் வந்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணியோ இல்லை குழம்பு வச்சோ கொடுத்தோம்னா அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளாக ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 kgக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துருக்கேங்க. நம்ம நார்மலாக வந்து ஒயிட் ரைஸ் எதுனாலும் வந்து எடுத்துக்கலாம். நான் வீட்லேயே அரைச்சி வச்ச பிரியாணி பொடி வந்து எடுத்துருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், நெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கோவக்காய் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம ரவுண்டாகவும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தக்காளி வந்து நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பிரிஞ்சி இலை, ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து சோம்பு வந்து எடுத்துருக்கேங்க. 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு வந்து மிளகாத்தூள். இவ்வளோ தாங்க இந்த பிரியாணிக்கு வந்து தேவையான பொருள். இப்போ வந்துட்டு பிரியாணி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க. இந்த கோவக்காயில் வந்துட்டு இரும்பு சத்து, நார் சத்து, பொட்டாசியம், கால்சியம் அப்படின்னு ஏகப்பட்ட சத்து வந்து இருக்குங்க. அதனால் நமக்கு கிடைக்கிறப்போ நம்ம தவறாமல் வந்து இந்த கோவக்காயை வந்து சமைச்சு சாப்பிடணும். நான் குக்கரில் தாங்க இந்த பிரியாணி வந்து செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனில் இருந்து 2 ஸ்பூன் வரலும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வந்ததும் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம பிரியாணி பொடி வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளிலாம் நல்லா வணங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோவக்காயும் உருளைக்கிழங்கையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் வந்து நம்ம இப்போவே வந்து சேர்த்துக்கலாம். ஆஸ்துமா, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோவக்காய் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 2-3 டைம் வந்து தெளிச்சுட்டு கோவக்காய் வந்து நல்லா வேக விட்டுக்கணுங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். கோவக்காய் வந்து வேகாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் வந்து ஒரு 60 to 70% வந்து இப்போவே நல்லா வேக விட்டுக்கணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கோவக்காய் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஓரளவுக்கு வந்து வெந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கணுங்க. எந்த ரைஸாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிற எந்த ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி, எந்த ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டாலும் கோவக்காய் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ரைஸை வந்து சேர்த்துக்கணுங்க. இப்போ வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதே சாதாரணமாக அரிசி நம்ம ஒயிட் ரைஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ வந்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் போதுங்க இந்த பிரியாணிக்கு. இப்போ வந்து விசில் வந்து 2 விசில் வந்துடுச்சு. இப்போ சூப்பராக கோவக்காய் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.